ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாளைக்கு ஆடி வெள்ளிங்கிறதுனால இன்றைக்கே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானும் அம்மாவும் ஹாஃபாக வேலையை பிரித்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் நிறைய வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் இயர்லியாகவே எழுந்திரிச்சு டிவி சைடில் உள்ள செல்ஃபெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே என்னென்னலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு டிவி கிட்ட இருக்கிற கொஞ்சம் டஸ்ட்டு இதெல்லாம் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணி எல்லாத்தையும் தொடச்சிடணும். தொடச்சதுக்கப்புறம் நம்ம அனதர் டவலில் இன்னொரு வாட்டி நல்லா தொடச்சி வச்சிங்கன்னா ஒரு டஸ்ட்டும் ரொம்ப படியாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வீக்லையுமே நார்மலாகவே க்ளீன் பண்ணி வச்சுருந்தா நீங்கள் எவரி வீக்கில் ஒன் டைம் பண்ணுறதுனாலேயே ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷனாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக ஒர்க்லாம் முடியும். டஸ்ட்டும் அதிகமாக இருக்காது. செல்ஃபி எல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு விண்டோ, டைனிங் டேபிள் இந்தமாரி ஏரியாவையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதேமாரி இந்த செல்ஃப்லையும் டஸ்டெல்லாம் தொடச்சிட்டு செல்ஃபில் உள்ள திங்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து சாமி ரூமை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சாமி ரூமை நல்லா க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு வச்சாச்சு. பூஜை ஜாமானையும் விளக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பூஜை ஜாமானை இந்தமாரி ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு புளி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாத்திரத்துலையும் நல்லா புளி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்துலேயுமே புளி போட்டு வச்சாச்சு. இப்போ அது கூடவே கொஞ்சோண்டு கோலமாவு சேர்த்து நல்லா எல்லா பாத்திரத்துலையும் அதேமாரி விளக்கிக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி க்ளீனாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு இருக்குது. வீட்டில் சாமி பாத்திரம்லாம் க்ளீனாக இல்லை இந்தமாரி நினச்சிங்கன்னா ஒரு வாட்டி இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடும். அவ்வளோதாங்க. இந்தமாரி எல்லா பாத்திரத்தையும் இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாமே இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அம்மா வீடெல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நான் தான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் எல்லாம் பண்ணேன். எங்கள் வீட்டுக்கு பெரிய அம்மாச்சி வந்திருக்காங்க. அவங்க என்னோட சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் பூஜை ஜாமான்லாம் நல்லா காஞ்சதும் அதை எடுத்துகிட்டு சந்தன குங்குமம் வைக்க ஆரம்பிச்சாச்சு. அம்மா சந்தனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே போல் எல்லாத்துக்கும் சந்தனம் வச்சுட்டு வந்துடலாம். இப்போ எல்லாத்துக்கும் சந்தனம் வச்சு முடிச்சாச்சு. அடுத்து குங்குமம் வைக்க போகிறோம். அம்மா சந்தனம் வச்சு முடித்ததுக்கப்புறம் நான் எல்லாத்துக்குமே குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி எல்லா பூஜை ஜாமானுக்கும் குங்குமம் வச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேலை என்னவோ அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு என்னெல்லாம் செய்கிறோங்கிறத நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.